லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். அறியாமல் செய்த தவறு தண்டிக்க வேண்டாம், பெருந்தன்மையுடன் மன்னித்த பிரதமர் மோடி. பிரதமர் மோடி வெளியிட்ட வீடியோவில் கூறியிருப்பதாவது: சமீபத்தில் ஜந்தர் மந்தரில் நடந்த போராட்டத்தின் போது சில குழந்தைகள் மிகவும் கீழ்த்தரமான மற்றும் இழிவான வார்த்தைகளை பயன்படுத்தினர். சில குழந்தைகள் மிகவும் அருவருப்பான வார்த்தைகளால் என்னையும் என் மறைந்த தாயாரையும் இழிவுபடுத்தினர். குழந்தை பருவத்தில் தவறுகள் நடப்பதுண்டு. ஆனால் வழி தவறிய குழந்தைகளுக்கு வழிகாட்டுவது நமது பொறுப்பு. அவர்களை நீதிமன்றங்களுக்கும் வழக்குகளுக்கும் இழுத்து செல்வதற்கு பதிலாக சரியான வழியை காட்டுவதே முக்கியம். வழக்குகளால் அலைக்கழிப்பதாலோ சமூகத்தில் ஒதுக்குவதாலோ எந்த மாற்றமும் ஏற்படாது. அவர்களை மனப்பூர்வமாக நான் மன்னிக்க விரும்புகிறேன். சமூகமும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். குழந்தைகளே, நாட்டின் முன்னேற்றத்திற்காக நாம் அனைவரும் ஒன்றாக முன்னேறுவோம். தவறுகளில் இருந்து பாடம் கற்போம். உங்களுக்காகவே நான் வாழ்கிறேன். உங்கள் எதிர்காலத்திற்காகவே உழைக்கிறேன். பாரதத்தின் வளர்ச்சிக்கு அனைவரும் ஒன்றிணைந்து உழைப்போம் என்று பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டார். எந்த மனுவும் 1 மாதத்துக்கு மேல் நிலுவையில் இருக்கக்கூடாது. மக்களிடமிருந்து பெறப்படும் அனைத்து மனுக்களும் 30 நாட்களுக்கு மேல் நிலுவையில் இருக்கக்கூடாது. தங்களது துறை சார்ந்த முக்கிய விவகாரங்கள் குறித்து அமைச்சர்களுக்கு அவ்வப்போது தகவல்கள் வழங்க வேண்டும். அனைத்து துறை செயலர்கள் மற்றும் துறைகளின் தலைவர்கள் கவனிக்க வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து தமிழக அரசின் உயர் அதிகாரி ஒருவர் கூறியதாவது: ஒவ்வொரு துறையிலும் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் தொடர்பாக அனைத்து துறை செயலர்களுடன் தலைமை செயலர் சாய்குமார் சமீபத்தில் ஆய்வு நடத்தினார். அதில் பல அறிவுறுத்தல்களை வழங்கினார். மக்களிடமிருந்து பெறப்படும் அனைத்து மனுக்களுக்கும் உரிய முறையில் தீர்வு காண வேண்டும். மனுக்களின் தீர்வு நிலை குறித்து துறை தலைவர்கள் வாரந்தோறும் ஆய்வு செய்ய வேண்டும். எந்த மனுவும் 30 நாட்களுக்கு மேல் நிலுவையில் இருக்கக்கூடாது. துறை தலைவர்கள் ஒவ்வொரு மாதமும் மாவட்டங்களில் கள ஆய்வு செய்து ஆய்வு அறிக்கைகளை உடனுக்குடன் அனுப்ப வேண்டும். கண்காணிப்பு அதிகாரிகள் மாதந்தோறும் களப்பணி மேற்கொண்டு பொதுத்துறை வாயிலாக தலைமை செயலருக்கு அறிக்கைகளை அனுப்ப வேண்டும் என அறிவுறுத்தியதாக கூறினார். செந்தில் தலையில் இறங்கிய பேரிடி. கரூர் கம்பெனிக்கு இறுகும் பிடி. ஜாமீனில் வந்ததும் கைது. கடந்த திமுக ஆட்சியில் மதுபானங்கள் விற்பனை மற்றும் கொள்முதலில் பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, IAS அதிகாரி விசாகன் உட்பட 7 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜி, விசாகன் மற்றும் செந்தில் பாலாஜியின் நெருங்கிய நண்பர் ரதேஷ்ராஜ் வீடு, மதுபான ஆலைகள் என 45 இடங்களில் சோதனை நடத்தி முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியுள்ளனர். அவற்றை ஆய்வு செய்த போது செந்தில் பாலாஜியின் நெருங்கிய கூட்டாளிகளான கரூரைச் சேர்ந்த கார்த்திக், ரமேஷ் ஆகியோர் டாஸ்மாக் நிர்வாகத்தில் தலையிட்டு வசூல் வேட்டை நடத்தியது தெரிய வந்தது. பாட்டிலுக்கு 10 ரூபாய், டாஸ்மாக் அதிகாரிகளின் பணியிட மாற்றத்திற்கு பல லட்சம் ரூபாய் என வசூலில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக கார்த்திக் மற்றும் ரமேஷ் ஆகியோரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நேற்று கைது செய்துள்ளனர். செந்தில் பாலாஜியின் நெருங்கிய கூட்டாளியான ரதேஷ்ராஜ் என்பவரிடமும் விசாரணை நடப்பதாக கூறப்படுகிறது. தற்போது கைதாகியுள்ள ரமேஷ், கார்த்திக் ஆகியோர் திமுக ஆட்சியை சீர்குலைக்க அக்கட்சி MLAக்களுக்கு தலா 35 கோடி ரூபாய் தருவதாக பேரம் பேசியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வழக்கில் சென்னை திருவல்லிக்கேணி போலீசாரால் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டு 2 தினங்களுக்கு முன் ஜாமீனில் வந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பேசிய பேச்சுக்கு தெரு தெருவாக ஓடும் செந்தில் பாலாஜி, நிர்மல்குமார் கிண்டல். தூத்துக்குடியில் தாவேகா சார்பில் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா நடந்தது. இதில் சட்ட அமைச்சர் நிர்மல்குமார் கலந்து கொண்டு 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் திமுக இருக்க அனைவரும் கைது செய்யப்பட்டு வராங்க. எல்லாம் ஊர்ல ஒரு ஆளு கிடையாது. கேட்டாரு சட்டசபையில, அதாவது பார்ட்டி ஃபண்டு என்னன்னு, பார்ட்டி ஃபண்டுனா எங்க வாங்கினீங்கன்னு அதுக்கான ஆதாரத்தோடு இன்னைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஊர்ல ஒரு ஆள் இல்ல. கரூர் செந்தில் பாலாஜி எல்லாம் பேசின பேச்சுக்கு இன்னைக்கு ஊர்லயே கிடையாது. எங்க இருக்காருன்னு தெரியல. அதாவது எப்படின்னா, கண்டிஷன் பெயிலுக்கு காலையில கையெழுத்து போட வரணும் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி கண்டிஷன் பெயிலுக்கு கையெழுத்து போட வரணும். கோர்ட்ல மதியம் பெயிலுக்கு, ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு போறாரு. அதுக்கு முன்னாடி ஆள் அப்ஸ்காண்ட். இது தேவையா? இவ்வளவு பயம் தேவையா? இதுக்கு மக்கள் காசை எதுக்கு கொள்ளையடிக்கணும்? இதுக்கு எதுக்கு பயந்து தெரு தெருவா ஓடணும்?
ஓட்டுப்பெட்டி மூலம் திமுக உட்கட்சி தேர்தல். தேர்தல் தோல்விக்கு பின் கட்சியின் அமைப்புகளை முழுமையாக மறுசீரமைக்கும் நோக்கில் 10 பேர் கொண்ட குழுவை திமுக தலைவர் ஸ்டாலின் நியமித்தார். இக்குழுவினர் தங்களின் பரிந்துரைகளை வழங்கியுள்ளனர். அதில் கூறப்பட்டுள்ளதாவது: திமுகவில் கிளை முதல் தலைமை நிலையம் வரை முழு அமைப்பையும் சீரமைக்க வேண்டும். மாவட்டங்களை பிரித்து எல்லை மற்றும் நிர்வாக அமைப்பை மறுவரையறை செய்ய வேண்டும். இளைஞர் அணி, மகளிர் அணி என அனைத்து சார்பு அணிகளையும் மறுசீரமைக்க வேண்டும். தேர்தல் பணிக்குழுக்களை புதுப்பித்து நிரந்தர தேர்தல் மேலாண்மை அமைப்பை உருவாக்க வேண்டும். இந்த நடவடிக்கைக்கு பின் கட்சியின் அனைத்து நிலைகளிலும் நிர்வாகிகளை தேர்வு செய்ய உட்கட்சி தேர்தலை நடத்த வேண்டும். போட்டி இருக்கும் இடங்களில் ஓட்டுப்பெட்டி வைத்து உட்கட்சி தேர்தல் நடத்த வேண்டும். நியமன முறையை கைவிட்டு தொண்டர்களின் ஓட்டுகள் மூலம் நிர்வாகிகளை தேர்வு செய்ய வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இதன்படி திமுகவில் உட்கட்சி தேர்தலை நடத்த ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். 2014க்கு பின் ஓட்டுப்பெட்டி மூலம் திமுகவில் உட்கட்சி தேர்தல் நடக்க உள்ளது. அதிரடியாக குறைந்தது கேஸ் சிலிண்டர் விலை. மேற்கு ஆசியாவில் ஏற்பட்ட போர் பதற்றம் மற்றும் எரிசக்தி விநியோக சிக்கல்களால் இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஜூன் வரை 19 கிலோ வணிக சிலிண்டரின் விலை தொடர்ந்து உயர்ந்து ரூபாய் 3283 எட்டியது. அதன் பிறகு கடந்த மாதம் வணிக சிலிண்டர் விலை ரூபாய் 172.50 குறைக்கப்பட்டு ரூபாய் 3106 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தற்போது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்ததன் எதிரொலியாக மேலும் ரூபாய் 200 குறைக்கப்பட்டு 19 கிலோ வணிக சிலிண்டர் ரூபாய் 2906க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் தொடர்ந்து 2வது மாதமாக வணிக சிலிண்டர் விலை குறைக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் 14.2 கிலோ வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. அது ரூபாய் 957.50 என்ற பழைய விலையிலேயே தொடர்கிறது. ஆந்திராவில் எஸ்ஐஆர் பணி தீவிரம். இறந்தோர் 15 லட்சம் பேர் பெயர்கள் நீக்கம். நாடு முழுவதும் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி நடந்து வருகிறது. பீகாரை தொடர்ந்து தமிழகம், மேற்குவங்கம், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் எஸ்ஐஆர் பணி நடத்தப்பட்டு இரட்டை பதிவு, போலி வாக்காளர்கள், இறந்தவர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டன. அந்த வகையில் தற்போது ஆந்திராவில் எஸ்ஐஆர் பணி நடந்து வருகிறது. மாநிலத்தில் மொத்தம் 4,27,27,694 பேர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்தனர். தேர்தல் கமிஷன் மேற்கொண்ட நடவடிக்கையின்படி 3,71,38,182 பேர், அதாவது வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றவர்களில் 89% பேர் தங்கள் விவரங்கள் அடங்கிய படிவத்தை பூர்த்தி செய்து அளித்தனர். தற்போது வெளியிடப்பட்டுள்ள வரைவு வாக்காளர் பட்டியலின்படி 15.22 லட்சம் பேர், அதாவது 3.66% பேர் இறந்துவிட்டதாகவும் அவர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டதாகவும் தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. 22.3 லட்சம் பேர், அதாவது 5.35% பேர் நிரந்தரமாக முகவரி மாறியவர்கள் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. 7.37 லட்சம் பேர் ஒன்றுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயரை பதிவு செய்திருந்தது தெரியவந்தது. 28 மாவட்டங்களில் மொத்தமுள்ள 175 தொகுதிகளில் வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர் விடுபட்டோர் அல்லது நீக்கப்பட்டோர் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை தங்கள் பெயரை மீண்டும் சேர்க்க கோரி தகுந்த ஆவணங்களுடன் விண்ணப்பிக்கலாம். அதேபோல் 18 வயது நிரம்பிய புதிய வாக்காளர்களும் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பிக்கலாம். ஆவணங்கள் சரிபார்த்த பின் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகும் என தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் கூறினர். குவைத் மீது ஏவுகணை தாக்குதல். ஈரான் செயலால் மேற்கு ஆசியாவில் பரபரப்பு. ஈரான், அமெரிக்கா இடையிலான போர் மீண்டும் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. ஈரானின் முக்கிய இடங்களில் அமெரிக்கா சமீபத்தில் தாக்குதல் நடத்தியது. அதற்கு ஈரானின் அருகில் அமைந்துள்ள வளைகுடா நாடுகளை அமெரிக்கா பயன்படுத்தி வருகிறது. தங்கள் நாட்டின் மீதான அமெரிக்க தாக்குதலுக்கு பதிலடி தரும் வகையில் குவைத், பஹ்ரைன், எகிப்து, சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளில் நிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க படைகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. ஈரான் நடத்திய தாக்குதலில் குவைத்தில் உள்ள முக்கிய இராணுவ நிலைகள் அழிக்கப்பட்டன. அது தவிர அங்குள்ள மின் உற்பத்தி நிலையங்கள் உள்ளிட்ட முக்கிய இடங்களும் குறிவைத்து தகர்க்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பஹ்ரைன் மற்றும் எகிப்து மீதும் ஈரான் ஏவுகணைகளை வீசியுள்ளது. இவற்றை அந்தந்த நாடுகள் உறுதிப்படுத்தியுள்ளன. குவைத் மீது பறந்த பல ஈரான் ட்ரோன்கள் தாக்கி அழிக்கப்பட்டதாக குவைத் அரசு வெளிப்படையாக அறிவித்துள்ளது. எகிப்தும் தங்கள் நாட்டின் மீதான ஈரானிய தாக்குதலை உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரான் அமெரிக்க போரால் மேற்காசியாவில் மீண்டும் பதற்றமான சூழல் நிலவுகிறது. சில நாட்களாக ஓய்ந்திருந்த சண்டை மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. சர்வதேச நாடுகளிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது.